சுவையான உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு மருந்து குழம்பு செய்ய போகிறோம். அதில் வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் போட்ட ஒரு புளிக்குழம்பு. அடுப்பில் ஒரு சட்டி வச்சு சூடானதும் அதில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊற்றிக்கலாம். கீழார் நெல்லியோட இலை ஒரு இவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இது நான் என்னுடைய ரெசிபி. இதில் ஹெப்பாடைட்டிஸ் ஏக்குள்ள மருந்து இருக்குது. இது போட்டு வறுத்துக்கலாம். இஞ்சியும் இதுவும் நான் போடுறேன். கருவேப்பிலை, இதுக்கு பதிலாக தூதுவளை இலை கிடச்சா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட கசப்பு இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு பதிலாக தான் நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். புளி, காரம் இதெல்லாம் சேர்க்கும்போது இதோட கசப்பெல்லாம் போயிடும். இது ஒரு மருந்து குழம்புங்கிறதுனால நான் கீழார் நெல்லியை தான் மெயினாக மருந்தாக எடுத்திருக்கேன். இஞ்சியும் கீழார் நெல்லி. அதுக்கப்புறம் இவ்வளோ வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வரும். வெங்காயமும் பூண்டுமா சேர்த்து நான் வதக்கிட்டு நான் ஒரு பூண்டு குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த எண்ணெயில் கடந்து இது நல்லா வேகட்டும். அதுக்கிடையில் சட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் லைட்டாக சுடும். மிளகாயை வறுத்துக்கணும். காரத்துக்கு குருமிளகும் ஜீரகம் வறுத்துக்கணும். மல்லியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்க போகிறேன். வெங்காயத்துக்கும் கூட இது நல்லா கிண்டி விட்டு 10 நிமிஷம் இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். ப்ரௌன் கலரில் ஆகட்டும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது விரலி மஞ்சள் நம்ம தட்டி எடுத்துக்கிட்டா கூட நல்லது. மஞ்சள் பொடி இப்போ கலர் பொடின்னு சொல்கிறதுனால ஒரு சின்ன ஐயம். நம்ம விரலி மஞ்சள் கிடச்சிதுன்னா ஒன்று தட்டி எடுத்து மசாலா கூட அரைச்சிக்கிட்டா கூட பெட்டர்னு நினைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் நம்ம கடுகும் வெந்தயமும் தாளிச்சிக்கிட்டு இதை தாளிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொருட்களை லைட்டாக சூடாக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். இஞ்சிகளை சின்ன சின்ன துண்டுகளாக்கி இது மாதிரி போட்டு இந்த கடுகும் கூட வறுத்துக்கலாம். கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அதில் ஒரு கரண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் நல்ல புளியோதரோட ஸ்மெல் வரும். புளிக்குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப அவசியம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எண்ணெய் சட்டி வச்சு அதில் துளி எண்ணெய் விட்டுக்கிட்டு அரைக்கிற சாமானை வறுத்துக்கலாம். மிளகாத்தல் காரத்துக்கு உங்கள்கிட்ட பொடி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நான் மல்லி பொடி பண்ணி வச்சுட்டேன் மொத்தத்துலேயே. ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடாகிடுச்சு. இதில் 1 ஸ்பூனு சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம்லாம் சேரும் இல்லையா, அதனால் நான் அதை சேர்த்துக்க போகிறேன். நல்ல காரசாரமாக இருக்கும். சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் சாம்பார் பொடி. இப்போ இதில் காரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. காரப்பொடி, மிளகு, சீரகம் சேர்த்துருக்கேன். 10 வத்தல் மிளகாய் எடுத்து நல்லா வறுத்தாச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சிக்கலாம். இதான் குழம்பு. நான் இது தேங்காய் இல்லாமல் செய்கிறேன். இந்த பக்கம் இது வதங்கிட்டு இதில் கரைத்த புளியை ஊற்றுறேன். நேற்று ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கணும் புளியை. இதை நம்ம ஊற்ற போகிறோம். இதில் தான் கிடந்து இந்த வெங்காயமும் பூண்டும் வேகும்.
இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி கல் உப்பு போட்டாச்சு. மஞ்சள் மட்டும் போட்டு அடைச்சி ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து குழஞ்சிரட்டும். அதில் இதை அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் கூட சேர்த்துட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி. நம்மளுடைய அரைப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு ஒரு 10 நிமிஷமாக இது வெந்துட்டுருக்கு. இதில் கலக்கி விட்டுடலாமே. இதோட அரைச்சி விட்டாச்சு. ஆனால் இது குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. காரம் புளிப்பு எல்லாமே முன்னுக்கு நிற்கிறது. இது வந்து நல்லா வற்ற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கெட்டு போகாது. எப்போ வேணால் நமக்கு அது தோசைக்கு ஒதுக்கோ தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் போட்டு கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்து கரைஞ்சிரும்னு சொல்லி நான் அது வெங்காயத்தும் கூட வதக்கி இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கலாம். நான் காய்கறி போடுற ஐடியா லாஸ்ட் வரைக்கும் இல்லை. நான் இப்போ கத்திரிக்காய் போட்டிருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஸோ ஒரு பெரிய கத்திரிக்காயை நான் அந்த புளிக்குழம்பில் சேர்த்துட்டேன். இது 5 நிமிஷத்தில் வெந்து ரெடி ஆகிடும். கடைசியில் ஒரு துண்டு சர்க்கரையும் போட்டு ரெடி பண்ணிடலாம். இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸு அதுக்குள்ளார இந்த கொதிக்கிற புளியில் நம்ம அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் சேர்ந்துடும். ஓரத்தோடையே லைட்டாக வந்து சூடு பண்ணி இதை எடுக்கும்போது அது டேஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். கத்திரிக்காய் வேகிற வாசனை வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்டு கூட ஆச்சுன்னா அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த டிசிஷன் எடுக்கலை, கத்திரிக்காய் போடணுமா வேண்டாமான்னு. இது வெறும் வெங்காய குழம்பு மாதிரி எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என் குழம்பு லைட்டாக கொஞ்சம் நீர்க்க வந்துட்டதுனால நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் பருப்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது இல்லாட்டினாலும் கொஞ்சம் நேரத்தில் மாறி போச்சுன்னா ஒரு ஈர்த்தம் வரும். இப்போ சூடாக இருக்கும்போது தண்ணியாக இருக்குது இல்லையா, இதை ஆற போட்டுட்டோம்னா கொஞ்சம் திக்காகி அப்படியே டவுன் ஆகும். ஏன்னா சாம்பார் பொடியில் ஆல்ரெடி கடலைப்பருப்பு எல்லாம் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம புளிக்குழம்பு நம்ம கீழார் நெல்லி போட்டிருக்கோம், யாருக்குமே தெரிய போகிறதில்ல. கீழார் நெல்லி இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம். அதெல்லோட மெடிசின் சக்தி நமக்கு தெரியும். இதனால் சாப்பிடும்போது மேலு வலி, ஜுரம், மஞ்சக்காமாலை, வைரஸ் அட்டாக்கு அந்த மாதிரிலாம் எல்லா ப்ராப்ளத்துக்குமே இது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இந்த குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் இன்க்ரீடியன்ட்ங்கிறது